வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி அந்த அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள் இருக்கும், கடைசியில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கணும் போது உங்களது ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாக 3இல் இருக்கிறார். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும், 6-3 வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் கடன், சில பேருக்கு வந்து புதிய கடன் கிடைப்பதற்கான கடனுக்கான ஒரு பத்திரங்கள், ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான குரு, ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் வந்து பழைய கடன் அடைச்சிட்டு புது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி இன்னொரு புது சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கும். அது ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்புகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ 4ஆம் அதிபதி ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள் மற்றும் வண்டி வாகனங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். நல்ல ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய வேலை பளுக்கள் இருக்கும். ஸோ வேலை பளுக்கள் இருந்தாலும் பணம் வருமானம், பெரிய ஒப்பந்தங்கள், நிறைய அலைச்சல் இருக்கும். பட் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். 6ஆம் அதிபதி 3இலும் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. அந்த ஒப்பந்தங்கள் மற்றபடி வேலை மாற்றங்கள் மூலியமாக சில பேர் வந்து நிறைய பணம் வரலாம். சில பேர் இருக்கிற வேலையிலே வந்து வேறு டிவிஷன் மாற்றுறது, வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயம், நல்ல சிறப்பாக இருக்கும். சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள், சிறுவர் பிரயாணங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ 6இல் வந்து குரு 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். பட் பணம் கிடைக்குமான நல்ல பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பு. ஸோ இன்சென்டிவ் மற்ற விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும். 7ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவி நல்ல உறவுகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க, ஃபன்னாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே சனி புதனுடைய விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தாயார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்து விற்க போனீங்கன்னா அதில் வந்து சின்ன மன உளைச்சல் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 9ஆம் அதிபதியான சந்திரன், 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நல்ல வருமானங்களை கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல முயற்சிகள், வெற்றி, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த வாரம். ஸோ இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 4இல் இருந்து அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய ஒரு கடன்கள், ரொட்டேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் பெரும் பணம் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷன், ஃபார்மாலிட்டிஸ்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ லோன் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகும். அதுலேயுமே ரொம்ப சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது விஷயங்கள் வந்து ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து அந்தந்த சாரத்தில் போகும்போது அந்த விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து 12ஆம் அதிபதி, ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும்போது அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். அதுவும் சில பேர் வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு அலைச்சல் இருக்கும். கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்ததெல்லாம் பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்குறது பார்த்திங்கன்னா என்ன தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தொழிலில் வந்து புதிய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு வந்து வெளியில் கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் கொஞ்சம் பாதகாதியாக இருந்தும் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் அற்புதமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், குடும்பத்தோடு ரொம்ப குதூகலமாகவும் உங்கள் முயற்சியில் வெற்றிகரமாக இருப்பதற்காக விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது செவ்வாய் சுயசாரத்தில் இருந்து இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் வந்து வேறு இடங்களுக்கு மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சில பேர் வந்து ஒரு கடன் அடைக்கிறது, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைச்சி இன்னும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே நடக்கிற விஷயங்கள். விருச்சிக லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்? ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கா. ஸோ 5ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாத்தா அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து புதனும் பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் போகும்போது அதனால் ரொம்ப வழக்குகள் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காதல் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா அதனால் நிறைய அவமானங்களை சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் குரு திசை எப்படி இருக்கணும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா 6லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போது நல்ல ரேட்டுங்கள், நல்ல லாபங்கள், ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாத்தையும் கொடுத்துரும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான முயற்சிகள் வந்து வெற்றி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் கொஞ்சமாக சின்னதாக வந்து ஒரு போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது சனி தசையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் 4ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தாய சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் புதன் தசாபுத்தி அங்கதனங்கள் எப்படி இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் உள்ள புதன் அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கடன்களை நினச்சி வீடு கடன்களை நினைச்சோம் கொஞ்சம் நம்ம பயப்பரமான சூழ்நிலை ஏற்படுத்தும். சில பேர் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும்போது சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அதனாலேயே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்பு பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கும். பெருத்த லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வருது, முயற்சியில் பெரிய லாபங்கள், சொத்துக்களை நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப குதூகலமான சிறப்பான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும், சுக்கிரன் வந்து 3ல் இருக்கிறதும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான குதூகலமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது புதிய வாய்ப்புகள் நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பரிகாரம். பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க, இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது பரிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே இருக்காங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி சரசரன்னு எழுதிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுத முடியாது. அதனால் வந்து மேஜராக என்ன பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு கிரகமோ ஒரு பாவமோ வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 7ஆம் பாவத்துக்கான பரிகாரங்கள் போடும்போது அந்த பாவத்தில் செவ்வாயோ இல்லை அஷ்டமாதிபதியோ உட்காந்துருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காதுங்க. ஸோ அது வந்து தோஷங்களை அதிகப்படுத்தணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை வந்து முதல்ல மெயினாக பார்க்கணும். 8ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் செவ்வாயும் அங்கே உட்காந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, வண்டி இதாகிறது, நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் பண்ணிட்டு வருதுங்க. சரிங்க, அப்படின்னா கர்மான்றது இதெல்லாம் உண்மையாங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. சில கர்மாக்கள் வந்து நம்ம தீர்க்கவே முடியாது, வாழ்ந்து நம்ம அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாக்கள் தான் இதெல்லாம். ஸோ 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பு இருந்ததுன்னா அவன் வந்து அனுபவித்து, இந்த பரிகாரம்லாம் கிடையாது, அது வந்து நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒரு கர்மா தான் இல்லையா, இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போது இதுக்கான ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்மா தாங்க. ஸோ கர்மா தியரியில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஃப்ரீ ஆகுங்க. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பிறக்கும்போது ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ அவருடைய கர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்மா வருது. ஸோ சூரியனுடைய கர்மானும் போது நீங்கள் அவர் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய
நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையால் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன், இந்த உதாரணத்துக்காக சொன்னேன். தந்தையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த சூரியன் பாவம் வந்து கர்மாவாக வரும்போது அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா ரொம்ப பாசமானவர் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த பாசமே இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கவுத்து விட்ருக்கும். ஒரு லெவலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா உன்னால் தான்ப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்ருங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கணும், நிறைய அபார்ட் இருக்கும் அந்த ஃபேமிலியில். ஸோ அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுடைய அஸ்வதி நட்சத்திரம்னும் போதே கண்டிப்பாக வந்து அஸ்வதியாக இருந்தாலும் சரி அஸ்வினி ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். இப்போ இது கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ கர்மா இருக்கிறது உண்மைதான். என்ன ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ சூரியன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம எலும்பு முறிவு மருத்துவமனையில் யாராச்சும் ஏழப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா வயதை ஒத்தவர்களுக்கு கண்ணு தெரியாதவங்க, அதாவது அப்பா வயது ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, சிகிச்சை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணி தான் இந்த கர்மாவை சரி பண்ண முடியுமே ஒழிய ஒரு யாகங்களோ ஹோமங்களோ பண்ணும்போது இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிலாம் போகாது. ஸோ அட்லீஸ்ட் என்கிட்ட காசே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த சூரிய நட்சத்திரம் வர அன்றைக்கி ஏதாச்சும் வந்து ஒரு கோதுமை பேக்கெட் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வதியோ அஸ்வினியோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கோதுமை பேக்கெட்டோ ஒரு சப்பாத்தி குருமா ஒரு ஆளுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே அந்த கர்மா கண்டிப்பாக கிளியர் ஆகிடுங்க. ஸோ அது மாதிரி வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாமே இல்லையா, இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. கர்மாவுக்கு வந்து இருக்கான்னா கர்மாவுக்கு இருக்குது. அந்த கர்மா வந்து எப்படி தீர்க்கணும், இப்படி தான் தீர்த்துட்டு வர முடியும் இல்லையா. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பில் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணாதீங்க. 1க்கு 2 3 ஜோதிகளை கேட்டுட்டு அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கிட்டது தான் உண்மையான விஷயம். ஸோ இதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஸோ அதனால் கர்மா இருக்கிறதுனால சரணடைங்க. பிரார்த்தனைக்கு ஈடு என்ன வேறு எதுவுமே இல்லை. அதனால் பிரார்த்தனை பண்ண சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க.